வேற வழியே இல்லைங்க. கண்டிப்பா வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஒரு புதிய மாற்றம் வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டு வந்துட்டு இருக்கிறதே மறந்துடுவாங்க. ஏதோ சீரியல் மாதிரி ஆயிடுச்சுங்க. மக்கள் வந்துட்டு இப்போ ஏதோ பார்க்கணும் அப்படின்னு தான் பிக் பாஸை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர முன்ன மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு பரபரப்பாகவும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆச்சரியமாகவும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பதே கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட ஓவியா வெளியே வந்தது தாங்க. ஓவியா மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி மக்கள் அனைவராலும் வந்துட்டு ஹீரோவா பார்க்கப்பட்ட நம்மளுடைய பரணியும் வந்துட்டு அதிரடியாக வெளியேற்றப்பட்டார். இந்த காரணங்களால பிக் பாஸ் நிகழ்ச்சியை மக்கள் அடியோட வெறுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. அதை விட முக்கியமா மக்கள் எவ்வளவோ வந்துட்டு ஓவியாவை கெஞ்சி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு ஓவியா வந்துட்டு வரமாட்டா அப்படின்னு போயிட்டாங்க. இதனால ஏற்கனவே வந்துட்டு மக்கள் முடிவெடுத்த மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கறது கிடையாது. அதனால வேற வழியே இல்லாம தற்போது பிக் பாஸ் டீம் வந்துட்டு பரணி அப்படின்னா ஓவியாவை மீண்டும் உள்ள வர வைக்கிறதுக்கான கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஓவியாவுக்கு வந்துட்டு ஒரு ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்துட்டு ஓவியா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றது இன்னும் டவுட்டாவே இருக்கு. ஆனா சமூக வலைதளத்துல ஓவியா கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் பரவி வந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா பரணி வந்துட்டு அடுத்த வாரம் உள்ள வரப்போறான்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அடுத்த வாரத்துல காயத்ரி கண்டிப்பா வெளியே போயிடுவாங்க. இதனால பரணி வந்துட்டு உள்ள போனா பரணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி கண்டஸ்டன்ட் எல்லாருமே பரணிக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. பரணியை தனிமைப்படுத்தினதுக்கு கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்துட்டு கில்ட்டியா ஃபீல் பண்றதாகவும் கமலஹாசன் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கப்புறமா பரணி உள்ள போறதுனால கண்டிப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சியை மீண்டும் மக்கள் வந்துட்டு ஆர்வமாக பார்க்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது மட்டும் இல்ல, ஓவியா வந்துட்டு இந்த வாரத்துல வரலாம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வாரத்துல வந்துடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவங்க வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய சொந்தங்கள் அனைத்தும் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, ஓவியா வந்துட்டு இன்னும் கேரளாவுக்கு போகாம தமிழ்நாட்டிலே தங்கி வந்துட்டு இருக்கிறது தான் இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய ஓவியாவும் மீண்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வரப்போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதைத்தான் நம்மளுடைய கமலஹாசன் வந்துட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையே இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்கு, இன்னும் பல புது வரவுகள் இருக்குன்னு சொன்னார் போல் இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.